வெல்கம் டு செவந்தி சமையல். என்னுடைய ஸ்டைலில் மீன் குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 3 தக்காளி இது போல் கரைச்சிக்கிறேன். ஊற வச்ச புளி தண்ணியை கரைச்சி வடிகட்டி சேர்த்துக்கலாம். தக்காளியோட தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு உப்பு, குழம்புக்கு தேவையான மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், மிளகுத்தூள், மல்லித்தூள், சீரகத்தூள் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குழம்பு நல்லா கொதிக்க வைக்கலாம். வற்றி வர்றது வரைக்கும் குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சாச்சு. இந்த அளவுக்கு நல்லா வற்றி வந்தது தான் நம்ம மீனை ஒவ்வொன்றா சேர்த்துடலாம். மீன் வேகட்டும், அதுக்குள்ளே தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். கொஞ்சமாக ஒரு பேனில் எண்ணெய், கடுகு, சோம்பு சேர்த்துக்கலாம். வெந்தயம், நறுக்கின பூண்டு, சின்ன வெங்காயத்தை சேர்த்துட்டு செவந்து வர்றது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா செவக்கணும். கருவேப்பிலையை சேர்த்துட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு மீன் நல்லா வெந்துருச்சு. இப்போ தாளிப்பை சேர்த்துட்டு அப்படியே 1/4 மணி நேரம் மூடி வச்சு சர்வ் பண்ணிக்கலாம். என்னுடைய ஸ்டைலில் மீன் குழம்பு தயாராகிடுச்சு. வீடியோ பிடிச்சினா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.